ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கான 2 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. அதாவது பற்ற வச்சுட்டே பரட்டை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கி பண்ணி விட்ருக்காப்புல. அதில் 2 விஷயம் எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஃபஸ்ட்டு, அதாவது இந்த வீட்டில் அதாவது ஃபினாலேக்கு தகுதியானவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க வந்து தகுதியானவங்க, இவங்க வந்து தகுதியானவங்க, இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க. அது ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம், 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஏதோ ஒன்று சிலேட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சின்ன பிள்ளையில நம்ம சிலேட் எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இதில் எழுதிக்கிட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 2 விஷயம் வந்து இந்த 2 ப்ரோமோவில் நடந்திருக்கு. பட் இந்த விஷயம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள நிறைய சண்டையை வந்து கிளப்பி விடும். ஸோ அதுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நடந்த விஷயத்தை என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. குறிப்பாக அந்த லைக் பட்டன் நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் கானா வினோத்தை டார்கெட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அது ஆதிரை மட்டும்தான். ஏன்னா அந்த அம்மா வெளியே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கு போல இருக்குது. அது பண்ணக்கூடிய சில விஷயங்களே நல்லாவே தெரியுது. என்ன அப்படின்னா வெளியே வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் நிறையவே இருக்குங்க. கானா வினோத் மட்டும் நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஓட்டு வந்து வேறு லெவலில் எகிரி போயிடுது. ஸோ அவருக்கான சப்போர்ட் வந்து இப்போ வரைக்குமே எல்லோரும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு இவர் ஏதாவது ஒன்று டார்கெட் பண்ணி அடிக்கணும். ஸோ அப்படி அடிக்கணும்னா இவருக்கான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதில் முக்கியமாக நம்ம யார் தர்பூசணி வாட்டர் மெலனோட பிரச்சனை மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆதிரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு நேற்றுன்னு நினைக்கிறேன், நேத்தோ அந்த ஒரு எபிசோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. வாட்டர் மெலன் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான் வாட்டர் மெலன் போனதுக்கான முக்கியமான காரணம்னு ஒரு விஷயம் சொன்னிச்சு. நான் என்ன கேட்குறேன், அந்த ஆளை வந்து வெறுப்பேற்றுறதுனால மட்டும்தான் அந்த ஆள் வெளியே போனானா? அந்த ஆளை கலாய்ச்சனால் மட்டும்தான் வாட்டர் மெலன் வெளியே போனார். எனக்கு அந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் வேறு எதுவுமே பண்ணவே இல்லையா? அவர் பண்ண விஷயம் அவரோட வாய், அவருடைய அந்த என்ன சொல்கிறது ஜாதி பெருமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால தான் இந்த வாட்டர் மெலன் வெளியே போனாப்புல. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மேபி உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் என்ன கேட்குறேன், ஆதிரைக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. ஆதிரைக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நாம் பண்ணுறதெல்லாம் சரி, மற்றவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு. தான் தப்பு பண்ணாலும் அது ஏற்றுக்கிறதே கிடையாது. 1-2 விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல வைக்கிறேனே. இப்போ ஆதிரை என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணாங்கன்றது எல்லாம் தெரியும். எஃப்ஜே கூட என்னென்ன பண்ணாங்க, எஃப்ஜேவை வச்சு என்னென்ன பண்ணாங்க, எஃப்ஜே வேணான்னு சொன்னாலும் எஃப்ஜேவை போய் பாடாப்படுத்தி என்ன சொல்கிறது பேண்ட்டுக்குள்ளே கையை விட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதனால தான் மக்கள் முக்கியமாக இந்த அம்மாவை வெளியே அனுப்புனது மக்கள் இந்த ஒரு காரணத்தினால தான். அது வெளியே போனதுக்கப்புறம் அப்போ இந்த அம்மா என்ன சொன்னிச்சு, அதாவது நான் நல்லா தான் விளாண்டேன், இவங்களுக்கு வந்து என்னை வந்து பார்த்து ஒழுங்காக ஓட்டு போட தெரில, இவங்க தப்பு, நானும் அவளை ஏற்றுக்க முடியாது, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லலை, 2-3 இடத்துல சொன்னாங்க. இப்போ யார் தப்பானவங்கன்னு சொல்லியிருக்காங்க? மக்கள். இந்த வாரம் நீ நாமினேஷனில் வரலடின்னு சொல்லிட்டேன். சரி, நாமினேஷனில் இந்த வாரம் நீங்கள் வந்திருந்தீங்க, இந்த ஒரு வாரத்திலே உங்களை வெளியே தூக்கி போட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த வாரம் வெளியே போக வேண்டியது வேறு ஆள் இருந்தாலும் இந்த வாரம் நீனாக தான் போயிருப்பா, மாற்றி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுருப்பாங்க மக்கள். ஏதோ நாமினேஷனில் இல்லைன்றதுனால ஒரு வாரம் தப்பிச்சுட்டு அடுத்த வாரம் நீ வந்துடுவேன். அடுத்த வாரம் வருவாங்களா? அந்த ஒரு குரூப்பில் இருந்துச்சு அந்த அம்மா. நான் அதை சரியாக கவனிக்கலைங்க. அந்த அம்மா இருந்துச்சா இல்லையான்றதை நான் கவனிக்கலை. ஏன்னா ஒரு குரூப் வந்து ஜெயிச்சிருக்காங்க, விக்கல்ஸோட அந்த இது வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் மேபி அரோராவுமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவுமே அதில் இருக்கா அப்படின்னு தான் தோணுது. இந்த அம்மா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அந்த அம்மா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அந்த அம்மா நாமினேஷனில் வந்துருந்துச்சுன்னா வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். சரியா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கானா வினோத்தை வந்து இந்த அம்மா டார்கெட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அவருக்கு சப்போர்ட் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவரை எதை வச்சு அடிக்கணும் அப்படின்னா வாட்டர் மெலன் வச்சு அடிக்கணும். இது ஒரு விஷயமா. இப்போ இந்த அம்மா வெளியேருந்து வந்ததுனால அரோராவுமே ட்ரிகர் பண்ணி விட்ருக்குங்க. என்னென்னமோ பேசி மண்டையை கழுவி விட்டுருக்கு. இப்போ என்னடானா அரோரா மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். நான் என்ன விஷயம் நடந்துச்சுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. யார் ஃபைனலுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் 2 பேர் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே மோஸ்ட்லி வந்தவங்க 2 பேர் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கடைசியாக வந்த இந்த ஆதிரை இந்த அம்மா என்ன சொன்னிச்சு அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு வேலை என்ன, 2 பேர் யார் வந்து சொல்லணும், இதுதானே. இந்த அம்மா அதை சொல்லாமல்
வினோத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இன்னொருத்தவங்களை கலாய்க்கிறதுனால மட்டுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு கப்பை வந்து தூக்கி கொடுப்பீங்கன்னா அது எப்படி? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னையாவே ஏற்றுக்க சொன்னது. உனக்கா தூக்கி கப்பு கொடுக்க போகிறாங்க? ஆமாம், இந்த அம்மா வந்து சூப்பராக விளையாண்டுச்சு, எஃப்ஜே கூட வந்து வேறு லெவலில் காஜி பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அது பார்க்கும்போது எங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி தான் ஃபைனல் போய் கப்பை கொடுக்கணும்னு எவனாவது வேண்டிக்கிட்டு இருக்காங்களா? போனால் போதேன்னு உன்னை வந்து தூக்கி உள்ளே மறுபடியும் போட்டு விட்ருக்காங்க 2வது சான்ஸுன்னு. அதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு இது கிடையாது. இப்போ வந்து கானா வினோத் வந்து வாட்டர்மெலனை டார்கெட் பண்ணி வாட்டர்மெலன் வந்து இது பண்ணதுனால தான் வாட்டர்மெலன் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், மக்கள் எப்பயுமே முட்டாளு தான் நினச்சிக்கிட்டு இருப்பியா? மக்கள் அப்பயுமே சொன்னிச்சு இந்த அம்மா எனக்கு வந்து மக்கள் ஓட்டு போடாமல் ஏமாற்றிட்டாங்க. இப்போவுமே வந்து என்ன சொல்லுதுன்னா வாட்டர்மெலன் போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் மக்களுக்கு அறிவே கிடையாதா? மக்கள் எதுவுமே தெரியாமல் வாட்டர்மெலன் வெளியே தூக்கி போட்டிருக்கேன், அவன் பண்ண வேலைக்கு அவன் வெளியே போயிருக்கான். இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அரோராவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கானா வினத்துக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் லைவில் தான் பார்த்தேன், மேபி கடைசியாக தான் அந்த இதை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த இதை என்ன அப்படின்னா ஆதிரை கரெக்டாக பேசி முடிக்கிறாங்கன்னா அதை தான் நான் பார்த்தேன், அதை தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்னால் பார்க்க முடியல. ஸோ இது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இது ஒன்றா. அடுத்தது இப்போ இந்த அம்மா அரோரா ஆதிரை கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு வந்து கம்மு வினு குட்டி அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சுங்க. அரோரா இதா நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், வினோத் வந்து அரோரா கூட ஒரு மாதிரி பழகுறாரு, அது வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு. அது அரோராவே இது பண்ணிக்கல. ஆனால் இப்போ ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் வினோத் எது சொன்னாலும் தப்புன்ற லெவலுக்கு நம்ம மாறிடுச்சு. ஆமாம், நீங்கள் இந்த வீட்டில் எவன் நல்லா எவன் வந்து ஒழுங்காக பேசுகிறான்னு ஒரு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எவனுமே அதில் வரமாட்டாங்க. ஆனால் இப்போ என்னடானா இதில் வினோத் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, வினோத் இந்த வார்த்தையை விட்டார், வினோத் அந்த வார்த்தையை விட்டாருன்னு இந்த லைவில் அந்த விஷயம் பார்த்தேன். நீ எதுக்கும் அந்த அந்த ஆதிரைக்கு ஜாலரா பண்ணிட்டு வர்ற? அதாவது அவர் வந்து அதுக்கப்புறம் சப்போர்ட்டுன்னு சொல்லிடுவார். ஆனாலும் அரோரா விடுற மாதிரி இல்லை. அரோரா கூட எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஆனால் ஜாலரா அடிக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த அம்மா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாகரேட் பண்ணி அரோரா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை இதோட கொஞ்சம் அதிகபட்சம் தான் கமருதீனுக்கும் அரோராக்கும் சண்டை வந்திருக்கும் பாத்ரூம்குள்ளே. ஆதிரைக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்க, ஆதிரை அவள் யார் முதல்ல? இவ்வளோ நாள் எங்கள் கூட தானே பழகிட்டு இருந்தா, இப்போ என்ன ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது சரின்னு தான் எனக்கு தோணுது. அரோரா எதுக்காக இந்த மாதிரி இவளோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு யாருக்கும் புரியலை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கானா வினத்துக்கு நார்மலாக வெளியே சப்போர்ட் இருக்குதாங்க செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை வச்சு ஒருத்தவங்க உள்ளே வந்து டார்கெட் பண்ணி ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கல இந்த அம்மா நல்லி எலும்பு. இது என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரில. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். இவ்வளோ நாள் எல்லாம் வீடியோ போட முடியல, இப்போ தான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.